இப்படி பார்த்து சொன்னோம்னா வேதாந்தம் இப்படி எப்படி பாம்பு கதை ஆகிடுது பார்த்தீங்களா? உண்மையிலே சிருஷ்டியே இல்லை, அஜாதிவாதம். அப்போ உத்தம அதிகாரிகள் இப்படி சொல்ல வேண்டியது. அதே மாதிரி எல்லாமே பதிலுக்கு நான் ஏற்கனவே ஆத்மா வணக்கம் ஐயா. இந்த கேள்வி பதிலுக்கு நான் ஏற்கனவே ஒண்ணு கேட்டிருந்தேன், அது இன்னும் எனக்கு கொஞ்சம் சரியா புரிப்படல. அதாவது தூங்குறப்ப நம்மளுடைய கான்சியஸ்னஸ் எங்க இருக்கு அப்படின்றது, அது ஒண்ணு. அதுக்கப்புறம் இந்த உடல்ல 6 சக்கரம் இருக்கு அப்படின்னு இருக்கு இல்லையா? அது ஒவ்வொரு சக்கரம் தானா? இப்ப மூலாதாரம்னு எடுத்துக்கிட்டா சில பேர் ஒண்ணுதான் சொல்றாங்க, சில பேர் முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி எல்லாமே சுவாதிஷ்டானம் சரி, மணிப்பூரகம் எல்லாமே 2 முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு இருக்கு. அது எது உண்மை? குருஜி கிட்ட தெளிவு பெறணும்ட்டு நினைக்கிறேங்க. எனக்கு அதுக்கான தெளிவு வேணும். வாழ்க்கை வளர்ப்பு. முன்னாடியும் சக்கரம் பின்னாடியும் சக்கரம் இருக்கா? முன்னாடி ஒரு வரிசை சக்கரம், பின்னாடி வரிசை சக்கரம் இருக்கா? அப்புறம் ஃபர்ஸ்ட் கேட்டது சார், தூக்கத்தில் எங்க கான்சியஸ்? ஆமாம், அது ஆத்மா. நம்முடைய வேதாந்த வகுப்பு ஜீவகுமாரி, அவங்க பேர் ஜீவகுமார். ஒழுங்காக எல்லாத்தையும் கேட்டு இருந்தோம்னா இந்த கேள்வியே வராது. ஏன்னா நம்ம வேதாந்தத்தில் கான்ஷியஸ்னஸ் எதையும் நம்ம பேசுறது இல்லை, ஆத்மாங்கிற வார்த்தை தான் பேசுகிறோம். தூக்கத்தில் ஆத்மா எங்கே போகுதுன்னு கேட்ட மாதிரி கான்ஷியஸுங்கிறது. இப்போ அவங்களுக்கு நம்ம வேதாந்தப்படி நம்ம பதிலை சொல்லி தான் ஆகிறோம். இப்போதைக்கு அவங்களுக்காக ஆத்மா நான் அப்படின்னு 2 பிரிச்சுக்குவோம். ஒன்று தான் இருக்குதுங்க. நானுங்கிற உணர்வு ஒன்று இருக்குது, அது அகங்காரன்னு பேர் வச்சுருக்கிறோம். அப்புறம் ஆத்மா இருக்குது. இப்படி நம்ம 2 வச்சுக்கிட்டு அப்புறம் 2த்தையும் நம்ம அழிச்சிடுவோம், உண்மையை சொல்லுவோம். இப்போதைக்கு ஆத்மாவும் அகங்காரமும் கண்ணாடியும் பிரதிபிம்பம் மாதிரி இருக்குது. நீங்கள் கண்ணாடி முன்னாடி நிற்கிறீங்க, கண்ணாடியில் உங்கள் முகம் தெரியுது. உண்மையான நீங்கள் ஆத்மா, கண்ணாடியில் தெரியறது நீங்கள் தான். ஆனால் அது பேர் அகங்காரன்னு பேர். கண்ணாடியில் நீங்கள் முழுசும் தெரிய மாட்டேங்கிறீங்க, இடுப்பு வரையும் தான் தெரியுறீங்க. சின்ன குட்டி கண்ணாடினா ஒரு நெத்தி அளவு தான் தெரியுது. அப்புறம் சாந்து வச்சுட்டு அதை மடித்து உள்ளே வச்சுக்கிறீங்க. இப்போ கண்ணாடியினுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய உருவம் குறைச்சலாக தான் இருக்குது, அவச்சின்னமாகிடுது. இப்போ ஒரு அகங்காரம்ங்கிறது கண்ணாடியில் இருக்கிற பிரதிபிம்பம், ஆத்மாங்கிறது உங்களுடைய சுய உருவம் இருக்குது. இது பூரணமாக இருக்குது. கண்ணாடியிலையும் பூரணமாக இருக்குது வைங்க, பெரிய கண்ணாடின்னு. இதுவும் பூரணம், அதுவும் பூரணம். இந்த 2ஐயும் நீங்கள் தான் சொல்கிறீங்க. அப்போ நம்ம 2ங்கிறதுனால நீங்கள் 2 பேரான்னு கேட்டால் இல்லைங்க, ஒரே ஆள் தாங்க. அப்போ ஒரிஜினல் அது நகலுங்கிறோம். இப்போ நகலுக்கு அகங்காரன்னு பேர் வைப்போம், ஒரிஜினலுக்கு ஆத்மான்னு பேர் வைப்போம். இப்போ 2 இருக்குதான்னு கேட்டோம்னா என்ன? 1 தான் இருக்குது. நகல் ஒரிஜினல் தானே. அப்போ ஏன் 2 இருக்குதுன்னா, ஆத்மா உடம்போட எதுவும் செய்யறதில்லை. கண்ணாடியில் போய் அது ஒன்றும் பண்ணுறதில்ல. கண்ணாடியில் போய் ஆத்மா நீங்கள் எதாவது பண்ணுறீங்களா? ஒருவேளை எங்கள் கண்ணாடியில் ஒரு இடத்துல அழுக்கு இருக்குதுன்னு வைங்க, அது உங்கள் முகத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது, நீங்கள் துடைப்பீங்களா? அது துடைக்க மாட்டீங்களே, நீங்கள் தெரிஞ்சு போச்சு என்கிட்ட அது இல்லைன்னு. அப்போ நீங்கள் எப்போவுமே சுத்தமாக இருக்கிறீங்க, எதுவும் செய்யாமல் இருக்கிறீங்க. உங்களுக்கு அந்த கண்ணாடியில் இருக்கிற பிம்பத்துக்கு பற்றி உங்களுக்கு கவலையே கிடையாது. அப்படி ஒன்று உங்களை பொறுத்த வரைக்கும் அது நானும்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, நல்லா தெளிவாக இருக்கிறீங்க. இதே தான் அகங்காரத்துக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள சம்பந்தம். 2ம் ஒன்று. ஆத்மா அந்த கரணங்கிற கண்ணாடியில் பிரதிபலிக்கும் போது அதுக்கு பேர் அகங்காரன்னு பேர். அந்த கரணங்கிறது கண்ணாடிங்கிறதுனால அந்த கண்ணாடி அப்படின்னு ஆட்டுச்சுன்னா அது உள்ளே இருக்கிற பிம்பமும் ஆடத்தான் செய்யும் இல்லையா? அப்போ நீங்கள் என்ன ஏன் இப்படி ஆடுறீங்க அப்படின்னு யாராவது கேட்டோம்னா, கண்ணாடி ஆடுது அதனால் நானும் ஆடுறேன் அப்படின்னு. இப்போ கண்ணாடி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா ப்ளீஸ் வைங்க, நான் தொலைஞ்சு போயிடுவேன்னு சொல்கிறீங்களா? இப்போ கண்ணாடிக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அங்கே நான் தெரியலாம் தெரியாமலும் இருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நிம்மதி வருது. இப்போ கண்ணாடி உடஞ்சி போனால் நீங்கள் அப்படியே சுக்குநூறாக உடஞ்சிருதில்லை.
இன்னொரு கண்ணாடி வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கு. கண்ணாடி அழுக்காக இருக்கிறதுனால நம்ம அழுக்காயிட்டோம்னு நீங்கள் சொல்கிறது இல்லை. உங்கள் நிழல் கூட நீங்கள் தான். அந்த நிழல் வந்து சாக்கடையில் விழுந்துருச்சுன்னு நீங்கள் போய் வீட்டில் குளிக்கிறது இல்லை. சந்தனத்தில் விழுந்துங்கிறதுனால மகிழ்ச்சியும் படுறதில்லை. உங்களுக்கு நல்லாவே தெரியுது, பிம்பமோ நிழலும் ஷாயா என்பதெல்லாம் உண்மையில் இல்லாதது. ஆனால் நான் தான் அது. எதுக்காக அப்படி உண்மையில் இல்லாதது அப்படி ஒன்றா இருக்குதுன்னா, ஆத்மாவுக்கு விவகாரம் தேவைப்படுது. தான் விவகாரத்தில் ஈடுபடாது. அப்போ விவகாரம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? தன்னுடைய ஒரு பிரதிபிம்பத்தை அந்த கரணத்தில் கொடுத்து அந்த கரணத்தை ஆட்டி படையுது. அந்த கரணம் தன்னுடைய ப்ரோக்ராம் படி எதோ செய்யுதுங்கிறனால நான் செய்கிறேன்ற உணர்வு நமக்கு வருது. சரி, நம்ம டாபிக் மாற்றிட்டோம். இப்போ கேட்போம், இவங்க தூக்கத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்குறாங்க. யாருக்கு என்ன ஆகுதுன்னு கேட்கணும். கான்ஷியஸ்க்கு என்ன ஆகுதுன்னு கேட்குறாங்க. இப்போ நான் என்ன புரிஞ்சுன்னா, கான்ஷியஸுங்கிறது இவங்க கண்ணாடியில் தெரிகிற பிரதிபிம்பத்தை, அகங்காரத்துக்கு என்ன கதின்னு கேட்குறாங்க. தூக்கத்தில் அகங்காரம் என்ன ஆகிறது அப்படின்னு கேட்டோம்னா, கண்ணாடி என்ன ஆகுதுன்னு சொல்லுங்கள். அகங்காரம் எங்கே இருக்குது? கண்ணாடியில் இருக்குது. இப்போ கண்ணாடி அது அந்த கரணம். தூக்கத்தில் அந்த கரணம் என்ன ஆகுது? அது எங்கே இருக்குதோ அங்கே இருக்குது. ஏன்னா இந்த அகங்காரம் எங்கே இருக்குது? அந்த கரணத்தில் தான் இருக்குது. நனவில் அந்த கரணம் என்ன பண்ணுது? உடம்பு முழுக்க பரவி இருந்து உலகத்தை அனுபவிக்குது. கனவுல உடம்பையும் விட்டுட்டு உலகத்தையும் விட்டுட்டு அந்த கரணத்துலேருந்து ஒரு உலகத்தை சிருஷ்டி பண்ணி அகங்காரம் அங்கே இருக்குது. ஆழ்ந்த உறக்கத்தில் ஸ்தூல புக் அதுவும் போயிடுது. விவிக்த புக்குங்கிற இதுவும் போயிடுது. இந்த கனவில் இருக்கக்கூடியவனும் போயிடுறான். அவன் எங்கே போனான்? அந்த கரணம் சுருங்கிடுது, விதை ரூபமாகிடுது. அதனால் அகங்காரமும் விதை ரூபமாக அந்த கரணத்துக்கு தான் இருக்குது. இப்போ நான் எங்கே போகிறேன் தூக்கத்தில்னா, அந்த கரணம் எங்கே போச்சோ அங்கே இருக்கிறேன். அப்புறம் அந்த கரணம் எங்கே போச்சு? ஆத்மாவில் போச்சு. ஆத்மா எங்கே போச்சு? ஆத்மா எங்கும் இருப்பது. நம்முடைய நானுங்கிற உணர்வு அகங்காரத்துக்கு உடையது. அதில் ஆத்மாவும் இருக்கிறது. அந்த நான் 3 வித வெளிப்பாடில் இருக்குது. தூக்கம், நனவு, கனவு அப்படின்னு. நனவில் விதவிதமாக விஸ்வமாக இருக்கிறது. அதனால் அது பேர் விஸ்வன்னு பேர். விஸ்வரூப தரிசனங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் விஸ்வமாயிடுறான். அதனால் அவன் பேர் வைஸ்வானரன்னு பேர். அப்புறம் கனவில் அவன் தைஜசனாக இருக்கிறான். தூக்கத்தில் பிராக்ஞனாக இருக்கிறான். என்ன ஆகுதுன்னு கேட்காதீங்க. அவன் வந்து பிராக்ஞங்கிற கண்டிஷனில் இருக்கிறான். பிராக்ஞன் எதையும் அறியாதவனாக ஆனால் ஆனந்தமாக இருந்து கொண்டிருக்கிறான். இதுதான் தூக்கத்தில் இந்த கான்ஷியஸினுடைய நிலை. துரியன் எல்லாத்துலேயும் இருக்கிறான். நனவுலையும் துரியன் இருக்கிறான். அதனால் துரியனாக இருக்கிறான்னு சொல்ல முடியாது. அப்போனா இப்போ இது வரைக்கும் அந்த துரியன் இல்லையான்னு ஆகிடும். நனவு, கனவு, உறக்கம் 3மே துரியன் தான். இந்த 3ம் இல்லாமல் இருக்கிறான் அப்படி சொல்லலாம். இதுதாங்க பதில். அடுத்தது ஆதார சக்கரங்கள். உபநிஷத்துகளில் ஆதார சக்கரங்கள்லாம் சொல்லப்படுது. வேதாந்தத்தில் உபநிஷத்து இருக்கிறதுனால, உபநிஷத்து ஒரு பிரமாணங்கிறதுனால அது சொல்லதை வந்து நம்ம நிராகரிக்க பண்ண முடியாது. வேதம் சொல்லதை நம்ம ஏற்றுக்கணும். ஒரு சிலதை ஏற்றுக்கும், ஒரு சிலதை ஏற்றுக்க மாட்டேன்னா வேதத்தினுடைய பிரமாண தகுதி போயிடும். வேதத்தை பிரமாணம்னா நான் சிலதை எடுத்துக்குங்க, சிலதை விட்டுருவேன்னு சொன்னால் அவங்க நம்ம எடுத்துக்க சில பேர் உண்மையானது கூட விட்டுருவாங்க, உபநிஷத்தை கூட விட்டுருவாங்க. அதனால் ஆதார சக்கரம் இருக்குது அப்படின்னு நம்ம ஒத்துக்கும். இந்த உடம்பை தோண்டி தோண்டி எவ்வளவு தான் நீங்கள் அனாட்டமி வெட்டி பார்த்தாலும் ஆதார சக்கரம் ஒன்றுமே கிடையாது. ஸ்தூல சரீரத்தில் இல்லை, சூக்ஷ்ம சரீரத்தில் தான் ஆதார சக்கரம் இருக்குது. ஆதார சக்கரங்கள் தான் சூக்ஷ்ம சரீரமே. இந்த சக்கராங்கிறோம். என்ன சக்கரனா? சக்கரம் இயக்கத்தில் இருக்குதுங்கிறதுனால அவங்க சக்கரங்கிறாங்க. அதனால் நம்ம வந்து படம்லாம் வரைகிறவங்க ஆதார சக்கரத்தை மெய்யான்னு சொல்லி ஒரு வட்டமாக போட்டு லெட் பீட்டர்னு ஒருத்தர் புக் எழுதியிருக்கிறார். அவங்களாம் இங்கிலீஷ்காரங்க. ஒரு பிளாவட்ஸ்கின்னு ஒரு அம்மா, ரஷ்யா, அன்னிபெசன்ட் அம்மையார், அவங்களும் அங்கேருந்து வந்துட்டாங்க. இவங்க இந்தியாவில் வந்தவுடனே இந்த ஞான பசி அவங்களுக்கு, இவங்ககிட்ட இந்த அக்கல்ட்டெல்லாம் இருக்குது,
அக்கல்ட்டுன்னா இந்த மாந்திரிகம் தந்திரிகம் அதெல்லாம் வேதத்தில் நிறைய இருக்கிறதுனால இதை ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு அவங்கவுங்க ட்ரைபல் ரிசர்ச் பண்ணுறவங்க ஆந்த்ரோபாலஜி இன்ட்ரெஸ்ட்டில் அவங்க வந்துடுறாங்க. அவங்க தான் நிறைய ஜுவலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, ஜியாலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே இந்தியா வந்து இங்கே நம்ம ஜாதி கணக்கெல்லாம் எடுத்தாங்க. அவங்க தான் இந்த ஜாதிகளெல்லாம் உண்டாக்குனவங்க. நமக்கு ஜாதி பற்றி தெரியாதவங்களெல்லாம் லிஸ்ட்டு போட்டு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் போட்டான். அப்புறம் வந்து நமக்கு ஊரில் இருக்கக்கூடிய ஆர்டர் படி உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு வேற எழுதிட்டான். இதெல்லாம் அவனுடைய குழப்பம். அவங்க தான் இந்த ஆதார சக்கரத்துக்கு படம் வரைஞ்சி கொடுத்தாங்க. அவங்க ஆராய்ச்சி பண்ணாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்க கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி உபநிஷத்தில் இருக்கக்கூடிய மந்திரங்கள் எல்லாம் இருக்கிறது அவங்களுக்கு உண்மைத்தன்மை கொடுத்துட்றாங்க. நம்ம வந்து அத்தியாரோபம் பண்ணுறோம். இந்த சரீரமெல்லாம் நமக்கு இல்லை. உபநிஷத்து தாத்பரியம் இந்த சக்கரத்தை விளக்குறது இல்லை. நீங்கள் சக்கரத்தினால ஏதோ ஒரு பயன் அடைஞ்சி கடைசியில் நீங்கள் மோட்சத்துக்கு வாங்க, உங்கள் மன தூய்மைக்கு அதை பயன்படுத்துங்கிறது தான் சக்கரங்கள்லாம் இருக்குது. அது உண்மை நினச்சிக்கிட்டு சக்கரா கிளீனிங், அப்புறம் சக்கராவுக்கு ஒரு எனர்ஜைசிங், அப்புறம் இந்த உங்களுக்கு இது காரணமே இந்த சக்கரம் வீக்காக இருக்குது இந்த சக்கரம் அப்படின்னு அது ஒரு ஃபிலாசபி, அது ஒரு மெடிக்கல் சயின்ஸு, இதெல்லாம் வர்றதை நம்ம பார்க்குறோம். இதில் நம்ம ஒத்துக்குவோம். ஏன்னா மக்களுக்கு தேவைப்படுது. அவங்களுக்கு அதுலேருந்து தான் காப்பாற்றணும். வேதாந்திக்கு அதெல்லாம் தேவையில்லை. இப்போ நான் வேதாந்தியாக நான் பதில் சொல்லலை. சாதாரண மனிதனாக இவங்க செய்து வச்ச குழப்பத்தை நான் வெளிப்படுத்துகிறேன். இந்த இங்கிலீஷ் பீப்புள் தியோசாபிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு சொசைட்டி உண்டாக்கி இந்த வேதத்தெல்லாம் திரட்டினாங்க, வேதாந்தத்தெல்லாம் கொண்டு வந்தாங்க, அதை டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. நிறைய முயற்சியெல்லாம் செய்து ஒரு ஆர்கைவ்ஸ் வந்து டெபாசிட் இன்றைக்கும் அடையாறில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா மூல நூல்களும் அவங்க ஓலை சுவடுகளெல்லாம் பத்திரப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. நல்ல காரியம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க தெரியாமல் செய்த காரியம், இதை சரியாக விளக்க தெரியாமல் குருநாதர்கிட்ட போகலை. அந்த சமயத்தில் அத்வைத குரு யாருமே இங்கே இல்லை. இருந்திருக்கோம், இவங்க போயிருக்க மாட்டாங்க. குரு வந்து நான் வரேன் தியோசாபிக்கல் சொசைட்டிக்கு, நான் உங்களை ஹெல்ப் பண்ணுறேன்லாம் போக மாட்டார். அவருக்கு அந்த மாதிரி வேலையெல்லாம் கிடையாது. அவங்களாம் வந்து கேட்டால் சொல்லுவாங்க. இவங்ககிட்ட இருக்கிற யோகிகள் அந்த காலத்தில் இந்த சமாதி யோகம்லாம் பண்ணுறவங்ககிட்டலாம் போயிட்டு கேட்கும்பொழுது அவங்க உபநிஷத்தில் இருக்கக்கூடிய இதெல்லாம் சொன்னாங்கல்ல, அதை வச்சு ஒரு கற்பனை உண்டாகும். அதுதான் இன்றைக்கி வந்து பெரும்பாலான இன்டர்நெட்டில் கூகுளில் பிக்சர் தேடினீங்கன்னா அவங்க போட்ட படம் தான் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். அது ஒரு மீம்ஸாக பரவிடுச்சு. அண்மை காலத்தில் நிறைய யோகிகள் எல்லாம் கார்ப்பரேட் ஆகிட்டாங்க. இதை வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் மக்களுக்கு ஒரு ருசி இருக்கிறத பார்க்குறாங்க. சுலப குண்டலினி யோகா அப்படின்னு ஒருத்தர் வந்தார். அவர் கொண்டு வந்து முதுகுலேருந்து விரலை வச்சு தலையில் கொண்டாந்து வச்சு உங்களுக்கு ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டார். ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்க. இன்னொருத்தர் அவ்வளோ சுலபமெல்லாம் கிடையாது, நாங்கள் இத்தனை கஷ்டப்பட்டுருக்குறோம், நீங்கள் வந்து நீங்கள் அநாகதிலே சிக்கிட்டீங்க, உங்களை கொண்டு போய் விஷயத்தில் நான் வைக்கிறேன் அப்படின்னு தீட்சை கொடுக்கறது. எத்தனை கூத்துகள் இந்த இடத்துல இருக்குது. இப்போ புது கூத்து ரெட்டையாக இருக்குதான், முன்பக்கம் ஒன்று பின்பக்கம் ஒன்று. யுக்தியில் பேசிகிட்டு இருந்தால் 1000 பேசுவாங்க. இன்னொருத்தர் சொல்கிறாரு எக்ஸ்ட்ரா சக்கரங்கள்லாம் இருக்குது, நம்ம விட்டுட்டோம், அது மணிப்பூரகத்துலேருந்து ஒரு பிரான்ச் போய் அது இன்னொன்று இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி நானும் படிச்சிருக்கிறேன். இதெல்லாம் பார்க்கும்பொழுது மக்களுக்கு உண்மையை விட பொய்யில் ரொம்ப ஆசை இருக்குதுன்னு பார்க்க. இந்த சக்கரங்களை நாம் எப்படி புரிஞ்சுக்கலாம்? நல்ல விதத்தை புரிஞ்சுக்குவோம். நம்முடைய நரம்புகள் அது ஃபிசிக்கலாக நமக்கு தெரியுது. நரம்பு மண்டலத்தை நீங்கள் நெட்டில் போய் படிங்க, உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சிஎன்எஸ்ம்பாங்க. அதுக்கு என்ன எக்ஸ்பெக்ஷன்? சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இந்த சிஎன்எஸ்ன்னு போட்டோம்னா அதில் தலை உச்சியிலேருந்து ஒரு பெரிய ஒரு கோடு கீழே இருக்கும் இல்லையா, அது ஸ்பைனல் கார்டு அப்படிங்கிறது. முதுகு தண்டில் வரக்கூடிய தண்டு வடம் நல்லா கெட்டியாக இருக்கும். ஒரு கட்டவல் சைஸ் இருக்குங்களா, அது நல்லா கட்டவல் சைஸ் இருக்கும். கீழே வரும்போது மெல்லிஸாக போயிடும். அதுக்குள்ளே ஒரு ஹோலும் இருக்குது, ஸ்பைனல் கெனால். அந்த கெனால் அங்கே போய் முள்ள வென்ட்ரிக்கலில் போய் முடியுது, பிரெயினில். அது வந்து சகசிராரங்கிறாங்க. ஏன்னா அதில் ஆயிரக்கணக்கான நியூரான்ஸ் இருக்குது. இது வந்து அப்படியே இருக்குது. இது வந்து சுழுமுனா நாடி. அப்புறம் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் 2 பக்கமும் இருக்கிறத பார்க்குறோம். இது இல்லாமல் இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமும் அவங்க பெரிய முடிச்சா தலையில் சகசிரம் மாதிரியே இன்னொரு பஞ்சாக இருக்கிறத பார்க்கணும்.
இது இன்செக்ட்லேருந்து நமக்கு வருது, அனலீடாலேருந்து வருது. இன்செக்ட்ஸுக்கு வந்து நிறைய பிரெயின் இருக்குது, அது கேங்லியான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, தொராசிக் கேங்லியான், செரிப்ரல் கேங்லியான் அப்படின்னு ஒரு 8 கேங்லியான் போடுவாங்க, அதுக்கு 8 பிரெயின். அது மாதிரி அதே பாடி தான் நமக்கு இருக்குது. அந்த கேங்லியானை தான் பெரிய கேங்லியானா இது மாறணும்னா அது பிரெயின்னு பேர் வச்சுக்கணும். இது ஒரு கேங்லியான் தான். கேங்லியானா கொத்துன்னு அர்த்தம், கேங் அப்படி வச்சுக்க. இந்த கேங்லியான் இப்போ வந்து நர்வஸ் சிஸ்டத்தில் பார்த்தோம்னா தொண்டைக்கிட்டையும் இந்த இடத்துல ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸை ஒன்றும், செர்பல் கார்டெக்ஸை சகசிராரம்னும், ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் வந்து ஆக்ஞா சக்கரம் என்னும், தொண்டையில் இருக்கக்கூடிய அது ஈசோஃபேகல்னு வச்சுங்களேன். இதை நம்ம வந்து விசுப்தி, அப்புறம் இங்கே வந்து இது இந்த ஹிதா நாடின்னு சொல்லக்கூடிய இந்த இதய குகையை கூட உபனிஷத் சொல்லுது, அது அநாகத சக்கதம். அப்புறம் நாபி, அப்புறம் மணிப்பூரகம், அப்புறம் சுவாதிஷ்டானம், அப்புறம் மூலாதாரம். அங்கே ஒரு கொத்து இருக்குது, எங்கே பார்த்தாலும் கொத்து இல்லாமல் இருக்காது. இதை வந்து இது அப்படியே டிட்டோவாக நாடிகளுக்கு போடலாம். இது ஸ்தூலத்தில் பார்க்குறோம். சூக்ஷ்ம சரீரத்தில் இப்படி தான் இருக்குது. ஏன்னா சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரத்தை உறவாடணும் இல்லை. இப்போ அங்கே ஒரு நியூரான் இருந்ததுன்னா இவர்கிட்ட ஒரு நாடி இருந்தால் தான் முடியும். இப்போ அந்த நாடி பஞ்சுக்கு நம்ம சக்கரம்னு பேர் வச்சுருக்கோம். இப்போ அங்கங்கே இருக்கிற அந்த நாடிகள் அங்கே இருக்கிற நியூரான்ஸை அது ஃபயர் பண்ணும்ல. அதனால் இந்த நாடி சுற்றி பிராணாயாமம் பண்ணோம்னாலோ, இந்த நாடிகளில் இருக்கக்கூடிய சக்கரங்களை நம்ம எனர்ஜைஸ் பண்ணோம்னாலும், ஸ்தூலத்தில் இருக்கக்கூடிய அந்த கரஸ்பாண்டிங் ஏரியாவும் ஸ்டிமுலேட் ஆகலாம். இதுதான் அடிப்படை தத்துவங்க. நம்ம டாக்டருங்கெல்லாம் ஸ்தூலத்தை சரி பண்ணுறாங்க. ஆயுர்வேதா, சித்தா மெடிசின் அவங்கெல்லாம் ஸ்தூலத்தை நாங்கள் பார்க்கறதில்ல. வாதப்பித்த சிலோஷ்மம் அப்படின்னு நாடிகளுக்கு போகக்கூடிய வாயுக்களை தான் சொல்கிறாங்க. அந்த பிராண அபான வியான சமான உதானம்னு சொல்லக்கூடியதும், அப்போ கூர்மன், தனஞ்சியன், தேவதத்தன் அப்படின்ற இன்னொரு ஒரு 5 இதெல்லாம் ஃபிசியலாஜிக்கல் ஆக்ஷன்ஸ். இதெல்லாம் பிராணங்களாகவும் அந்த பிராணங்களை சுழல்கின்ற இடமாகவும் நாடி கொத்துக்களாகவும் பார்க்குறோம். இதில் எந்த தப்பும் கிடையாதுங்க. அது வந்து கண்ணாலெல்லாம் பார்க்க முடியாது. சூக்ஷ்ம சரீரம் கண்ணால் தெரிஞ்சதுன்னா நமக்கு ஆவியெல்லாம் கண்ணுக்கு தெரியணும், தெரியாது. வேதம் சொல்லுச்சு, அது பிரமாணம் எடுத்துக்குவோம். அப்புறம் டாக்டர்னு சொல்கிறாங்க, கரஸ்பாண்டிங்காக நீங்கள் சொல்கிற மாதிரியே நர்வஸ் சிஸ்டத்துலையும் இருக்க தான் செய்யுது. இடப்பிங்களை மாதிரியே 2 பக்கமும் பின்னிட்டு போகிறதும் பார்க்குறோம். கட்டை விரலில் எந்த சியாட்டிக் நர்வு போகிறது பார்க்குறோம், ஒரே நர்வு. அப்புறம் இந்த இடத்துல 2 நரவு போகுது இல்லையா, வேகஸ்ன்னு சொல்கிறோம். இங்கே இருக்குது கிரீனியல் நர்வஸும் இங்கே போகுது. எல்லாமே கரஸ்பாண்டிங் டு இந்த சக்கரா மாதிரி இருக்கிறதால நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ரெட்டையாக இருக்குங்கிறதெல்லாம் அது இரட்டையாக இருந்தானே 3ஆக இருந்தால் நமக்கு என்ன? முதல்ல அதை பற்றி நம்ம எதுவுமே தெரியாது. நாம் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுன்னா என்ன? கற்பனையில் தான் ஸ்டிமுலேட் பண்ண முடியும். உங்கள் கான்சன்ட்ரேஷனை அநாகத சக்கரத்தில் வைங்கன்னா மனசை அங்கே குவிக்கணும். இப்போ நீங்கள் கூட அது மாதிரி ஒரு நிமிஷம் குவிக்கலாம், கண்ணை மூடிக்கிட்டு நானுங்கிற உணர்வை அங்கே வைங்களேன். எந்நேரமாக நானுங்கிற உணர்வு கண்ணில் தான் இருக்குது. நானுங்கிறது கண்ணில் தான் நம்ம வச்சுருக்கிறோம், வலது கண்ணில். அதனால் வேதமும் சொல்லுது, உபனிஷத், வலது கண்ணில் தான் இந்த ஆத்மா அகங்காரம் நனவில் செயல்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உண்மைதான். நீங்கள் அந்த கவனத்தை நீங்கள் கண்ணுலேருந்து எடுத்து கழுத்தில் கூட வைக்கலாம், மார்பில் கூட வைக்கலாம். நீங்கள் வேணால் படுத்து தூங்கும்பொழுது நானுங்கிற உணர்வு, நான் இருக்கிறேங்கிறத இங்கே மாதிரி யோசனை பண்ணி பாருங்களேன். இங்கே இடத்துல நான் இருக்கிறது மாதிரி உங்களுக்கு தோணும். அப்புறம் அடிவயிறில் கொண்டு போகலாம். நம்ம மனசை நம்ம கொண்டு போகும் பொழுது, மனசு நாடி பிராணங்கள் ஆகப்பட்டதுனால மனசில் இருக்கிற எண்ண ஓட்டங்களெல்லாம் விருத்திகள்னு சொல்லக்கூடிய அந்த ஃபயரிங்காக இருக்கிறதுனால நீங்கள் மனசை நீங்கள் எங்கே நீங்கள் உடம்புல ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல நாடிகளில் ஃபயரிங் இருக்க தான் செய்யும். அது தூண்டலாம். தூண்டும் பொழுது ஃபிசிக்கல் பாடியிலையும் அது கரஸ்பாண்டிங் ஒரு சேஞ்சஸ் உண்டாகலாம். இதெல்லாம் நல்லதுக்கு பயன்படுத்துது. இது வந்து கூடு வித்தை மாதிரியோ, இது அக்கல்ட்டோ, இதில் அமானுஷ சக்தியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சுவாசத்தை சீர்படுத்தி சரியான முறையில் நம்ம சுவாசத்தை கண்ட்ரோல் பண்ணோம்னா இந்த எல்லா நாடிகளுமே ஆரோக்கியமாக இருக்கும். இதை ஃபிசிக்கலாக நம்ம செய்கிறத விட
மனசை சுத்தம் பண்ணுங்களேன். மனசில் சமதமாதி ஷட்கத்தை கொண்டு வாங்களேன். அப்புறம் நாடிகள் எப்படி சுத்தமாகுதுங்கிறதுக்கு நீங்கள் பாருங்கள். நாடிகளை சுத்தம் பண்ணி மனசில் சுத்தம் இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? மனசில் ஒரு கிரட்ஜ் இருக்குது. கிரட்ஜுக்கு என்னங்க தமிழில் சொல்கிறது? ஒரு வெறுப்பு. ஒரு குறிப்பிட்ட நபர் மேலே எப்போவுமே ஒரு வெறுப்பு, அது பேர் கிரட்ஜுங்க. அது உடம்புக்குள்ளே மனசுக்குள்ளே இருக்க முடியுங்க. இந்த சக்கரத்தை எத்தனை தான் சுத்தம் பண்ணாலும் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? உங்களை அறியாமல் ஏதாவது ஒரு சக்கரம் ரொம்ப அதிகமாக செயல்பட ஆரம்பிச்சிடும். அது சரிப்படுத்தவே முடியாது. மனசை சூதுமை பண்ணுங்கள். அன்பை கொண்டு வாங்க, கருணையை கொண்டு வாங்க, மன்னிக்கிற குணத்தை கொண்டு வாங்க. அந்த கிரட்ஜை நீக்குங்க. அது எப்படி நீக்க முடியும்? வேதாந்தத்தினால தான் நீக்க முடியும். உண்மை தத்துவத்தை அறியறதுனால தான் முடியும். உண்மை தத்துவத்தை வேகத்தினால் அறியாத பிறகு எப்படி வைராகியம் உண்டாகும்? இந்த கிரட்ஜெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு இந்த ஆதார சக்கரத்தை சுத்தம் பண்ணுறதுலாம் வேஸ்ட்டுங்க. எத்தனை காலம் நீங்கள் அதை செய்தாலும், 20 வருஷம் இருந்தாலும், அந்த அந்த குருகுலம்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குற அவங்ககிட்ட பெரிய பாலிட்டிக்ஸே இருக்கும். இந்த பாலிட்டிக்ஸ்க்கெல்லாம் காரணம் நீ டீச்சரா நான் டீச்சரா, எனக்கு கூட்டம், எங்கள் மன்றத்தில் இத்தனை பேர். ஏன் அந்த மன்றத்தில் நீங்கள் போனீங்க? எங்கள் மன்றத்தில் லேடிஸில் ஒரே லடாய், ஒருத்தர் பிடிச்சி வாங்குன்னு வாங்குறாங்க. எப்படி நீங்கள் நம்ம தெருவிட்டு அந்த தெருவில் இருக்கக்கூடிய அந்த சங்கத்துக்கு, இதே சங்கம் தான் அங்கே இருக்குது. அப்புறம் அவர்கிட்ட நீங்கள் பேசுனீங்க. அவருக்கு இதில் நம்பிக்கை இல்லை, நம்ம குருநாதர் அவர் மதிக்கிறதே கிடையாது, அவர்கிட்ட நீங்கள் போய் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்கள விரோதியாக பார்க்கணுமா? இதெல்லாம் இதுதான் ஆதார சக்கரத்தை கற்றுக்கிற அழகா. மனசை சுத்தம் பண்ணுவோம். ஆதார சக்கரம் தானாக சுத்தமாக இருக்கும். மனசு இந்த சகசிராரத்தை சுத்தம் பண்ணுவோம், மீதி எல்லாம் சுத்தமாக இருக்கும். அது சுத்தமாக அசுத்தமானாலும் நம்ம ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக ஞானிகளுக்கு, ஆசைகளை விட்டவனுக்கு, பரங்கருணையாக இருக்கவனுக்கு நிச்சயமாக எல்லா சக்கரமும் அற்புதமாக இருக்கும். அது ஜொலிக்கும், அது பிரகாசிக்கும், அது சத்தியம். எந்த முயற்சியும் வேண்டாம், சுவாச பயிற்சியே வேண்டாம். சுவாசமே மனசை அடக்கிறதுக்கு தான். இந்த சுவாசமும் மனசும் சம்மந்தப்பட்டிருக்கு. கண்ணும் மனசும் சம்மந்தப்பட்டிருக்கு. மனசை வசப்படுத்தணுன்னா முதல்ல காற்றை வசப்படுத்தணும், சுவாசத்தை. அதுதான் நிறைய பேர் டேக் டீப் ப்ரீத்தும்பாங்க, கோபமாக இருக்கும்போது. இந்த இங்கிலீஷ் படத்தெல்லாம் பார்க்கும்போது நம்ம எல்லாம் கர்மா அப்படிங்கிறான். இப்போ சினிமாவில் ரொம்ப காமனாக இருக்குது. ஏன்னா கார்மிக், அது வரை ஆங்கிலசைஸ் பண்ணிட்டேன் கார்மிக். அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார், அவர் ரொம்ப காலம் யோகா பண்ணார். என்னை கேட்டார், ஜி ஏன் இந்த நாசாக்கு இந்த நுனி மூக்கை பார்க்க சொல்லி யோகா சொல்லுது? நான் இன்னும் யோகத்தில் பெரிய புலி மாதிரி கேட்டுக்கேன், நான் ஒரு நாளும் பண்ணதில்லை. அப்புறம் அவர் சொன்னேன், அவர் எதை பதில் சொன்னாதில் என்ன தப்பாக நினச்சிக்குவார். அப்போது கண்ணு துடிச்சிக்கிட்டே இருக்குமா. கனவுல நம்ம மனசு ரொம்ப வேகமாக பண்ணும்போது கண்ணு துடிப்பை நம்ம பார்க்கலாம். அதை நம்ம ரேப்பிட் ஐ மூவ்மெண்ட்டுங்கிறோம், ரெம் ஸ்லீப்புங்கிறோம். இப்போ கனவு ஆராய்ச்சி பண்ணுறவங்கலாம் இவன் கனவு காண்றான்றதை எப்படி கண்டுபிடிக்க முடியாது? கண்ணை வச்சு தான் கண்டுபிடிக்கிறான். இப்போ கண்ணு ஏன் துடிக்குது? மனம் துடிக்குது. இப்போ கண்ணை நிறுத்தணும்னா மனம் நின்றுடும். அந்த கண்ணை நிறுத்துறதுக்கு தான் நாசி அக்ரத்தில் ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறேன். இதெல்லாம் ஒரு பௌதிகமாக முரட்டுத்தனமான ஹட்டயோகத்தில் வரக்கூடியது. ஹட்டயோகங்கிறது முரட்டுத்தனமான ஒரு முயற்சியில் நம்ம மனசை வைக்கிறது. விபாசனாவும் அப்படி தான் பண்ணுறாங்க. இது எதுக்கு மனசை சுத்தம் பண்ணுறதை விட்டு அது போட்டு அரெஸ்ட் பண்ணுறீங்க? அது வெடிக்காதா? ப்ரெஷர் குக்கர் மாதிரி. நீங்கள் எவ்வளோவுக்கு நீங்கள் ஒரு பெண்டுலத்தை இழுத்து விடுறீங்களோ அது ஆப்போசிட்டுக்கு இட் கெயின்ஸ் மோர் பவர். நீங்கள் இழுக்கினீங்கன்னா அது எதிர்பக்கம் போகிறது வேண்டிய பலத்தை நீங்கள் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். இன்றைக்கி என்ன ஒரே ஹாப்பியாக இருக்கிறீங்க? என்ன இன்றைக்கி விரதம் முடிக்கிறேன் சார். அடப்பாவி மனுஷன். அவங்க விரதத்தில் என்ன பண்ணான்? அது சாப்பிடக்கூடாதுன்னு வச்சுருக்கிறான் மாமிசத்தை. இன்றைக்கி விரதம் முடிஞ்சால் ஒரு வெட்ட போகிறான். முடிஞ்சு போச்சு. 30 நாள் நிலாப்பெற பார்த்துட்டாங்க, ஒரு வெட்டிடுவாங்க. என்னையா விரதம் அது? இது 30 நாள் மன தூய்மை எங்கே இருந்தது? அந்த 30வது நாள் காத்துக்கிட்டு இருக்குது, மனக்கோட்டை கட்டிக்கிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட மனசை
நம்ம ஒருமுகப்படுத்துறதுக்கு சில சமயத்தில் இந்த ஹட்ட யோகத்தில் இந்த கண்ணை வந்து நிறுத்த சொல்கிறாங்க. அது பேர் சக்கேடுன்றாங்க. கண்ணினுடைய அசைவை சக்கேடுங்கிறாங்க. கண் ஏன் அசையுது? இன்னும் அசைஞ்சாகணும். ஒன்றையே பார்த்துட்டு இருந்தாக்கா ப்ளீச் ஆகிடும். ஒரு பொருளை உத்து பார்த்துட்டு இருந்தாக்கா அந்த இமேஜ் உள்ளே போய் ரெட்டினால் விழுந்த உடனே இன்னொரு பொருளை பார்த்தா அதனுடைய ப்ளீச் பண்ணாமல் அதே இருக்கும். நீங்கள் சூரியனை பார்த்துட்டு எங்கே பார்த்தாலும் பச்சை பச்சையாக தெரியும். அல்லது ஜன்னலை பார்த்துட்டு வீட்டில் பார்த்தா இன்னொரு ஜன்னல் கருப்பு கலரில் தெரியும். அதனுடைய நெகட்டிவ் தெரியும். இப்போ கண் வந்து ரெஃப்ரெஷ் ஆகணுங்கிறதுனால ஒரே பொருளை பார்க்காம அது பார்த்துட்டு இருந்தால் ரெட்டினால் வெவ்வேறு இடத்துல ஃபோக்கஸ் ஆகும். அப்போ ரெட்டினால் திரையில் ஒரே இடம் ஃபோக்கஸ் ஆச்சுன்னா ப்ளீச் ஆகிடும். அதுக்கு ரெக்கவரிக்கு டைம் கொடுக்கணும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கொடுக்கணும். அதனால் கண் ஆட்டோமேட்டிக்காக இடத்த மாற்றி மாற்றி பார்க்குது. இது ஒரு சிஸ்டம். அப்போ மாற்றி மாற்றி பார்த்துச்சுன்னா மனமும் அதுக்கு மாறி மாறி அந்த பொருளை கவனிக்கும் இல்லையா? நாங்கள் பெயிண்டிங்கில் இந்த ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இந்த பெயிண்டிங்கில் எல்லா இடமும் ஒன்று பார்க்க வைக்கணும். அதுக்காக நாங்கள் வந்து சில கியூ எல்லாம் வைப்போம். ஒரு பொருளை பார்த்த உடனே அந்த கண் அந்த கியூக்கு போகும். அதை பார்த்தோன்னா கியூன்னா அதை வந்து தூண்டுது. இப்படி பார்த்தா படம் முழுக்க அவங்க கண்ணு போயிட்டு வரும். இது மாதிரி சில கியூ வச்சு நாங்கள் போடுவோம். அது ஹார்மோனின்னு பேர். கண்ணை நிறுத்தினா மனம் நிற்கும். இன்னொன்று சுவாசம். சுவாசத்தை எப்படி நிறுத்துவீங்க? கவனிச்சா போதும். கவனிக்கிறதுக்கு என்ன மெத்தடு? கவுண்டிங். கவுண்ட் பண்ணும்போது நீங்கள் சுவாசத்தை கவுண்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா சுவாசம் உயிர். நீங்கள் வந்து 30 செகண்ட் நீங்கள் உள்ளே வைங்க கும்பகம்னா நீங்கள் கணக்காக இருப்பீங்களே, எப்படா முடியும்னு தானே காத்துட்ருப்பீங்க. உங்கள் கவனம் எங்கே இருக்கும்? உங்கள் மனசு எங்கே இருக்கும்? உயிரில் தான் இருக்கும். எப்படா வெளியே விட போகிறோம். இப்போ மனசு இந்த சுவாசத்தை உள்ளே அடக்கின உடனே கவுண்ட் பண்ணிகிட்டு இருப்போம், எப்போ வெளியே விட போகிறோம். மனசுக்கு வேறு எந்த வேலை உயிர் மேலே இருக்குது. ஆத்மா மேலே அது ஃபோக்கஸ் ஆகிடுது. தன்னை காப்பாற்றிக்க பார்க்குது. அப்புறம் விட்ட உடனே பெரிய ரிலாக்ஸேஷன். அப்புறம் அதுலேயும் மறுபடியும் கவனம் இருக்கணும்ல. அவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த வெளிமூச்சு 32 விடு அப்படின்னு சொல்கிறாரு. ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். என்ன ஓம் ஓம் ஓம்னு மணியை இப்படி விட்டுக்கிட்டே இருக்கிறான். கவுண்டிங் இப்படி பண்ணும்பொழுது கவுண்டிங்கும் போயிட்டுருக்குது, இதுவும் போகுது. இந்த மாதிரி கவுண்ட் பண்ணுறது தான் சாங்கியம்னு பேர். சாங்கியம்னா கவுண்டிங். அதனால தான் சாங்கியர்கள்னு அவங்களுக்கு பேர். எப்பவும் கணக்கு போட்டுருப்பாங்க. அவங்க காலக்கணக்கர்னு பேர். அவங்களுக்கு பேர் காலக்கணக்கர், சாங்கியர்கள். மனசை அடக்கிறதுக்கு சில தந்திரங்க. மூச்சு அடக்குனா மனசு அடங்கிடும். கண்ணை நிறுத்தினா மனசு அடங்கிடும். சில இம்காரங்க இருக்கு இல்லையா? இம் சொல்லும்போது நாக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். மேலெண்ணத்தையும் தொடாது, கீழெண்ணத்தையும் தொடாது, நடுவில் இருக்கும். அந்த சமயமும் மனசு அடங்கிடும். இந்த ட்ரிக்கெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்காமலே நிறைய குருநாதர் சொல்லி கொடுக்குறாங்க. மனசு இதெல்லாம் வந்து டெம்பரரியாக நாயை கட்டி போடுற மாதிரி தான். அதுக்கு முன்னாடி ப்ரெட்டை வச்சுட்டோம், ஒரு கயிறு கட்டி இழுக்குது. அது என்ன பண்ணும்? அது கயிறு போகிற வரைக்கும் இழுத்துட்டு வந்து நிற்கும். அது கண்ணு மூக்கெல்லாம் எங்கே இருக்கும்? அங்கே தான் இருக்குது. இந்த மனசையும் இதே மாதிரி நீங்கள் கயிறு போட்டு கட்டி வச்சிங்கன்னா அது இந்த காமத்தில் தான் அது குறியாருது. விட்ட உடனே முழு பாய்ச்சலில் போய் விடும். இந்த தியானத்தை எதுக்கு செய்கிறோன்னு தெரிஞ்சுட்டு செய்யுங்க. மனதை அடக்குவதற்கு இல்லை, மனதை ஒருமுகப்படுத்துறது. கொஞ்ச நேரமாவது சாஸ்திரத்தை உன்னிப்பாக கவனிக்கிறதுக்கு மனசு அங்கங்கேயும் போகாமல் இருந்தால் நல்லது இல்லையா? சரி, வாழ்க்கையில் மனசு என்ன பண்ணுது? அங்கங்கேயும் போயிட்டே தானே இருக்குது. நீங்கள் தியானத்தில் இருக்கும்போது எனக்கு மனசு நிற்கவே மாட்டேங்குது சாருங்கிறாங்க. நிற்கவே மாட்டாங்கிறதுல எங்கே போகுதுன்னு கவனிங்க. அவங்க சொல்கிறாங்க மனசை கவனிங்கிறாங்க. நான் என்ன சொல்லி எங்கே போகுதுங்கிற கவனிங்க. ஆசையில் தான் போகும் மனசு. எங்கே போகும்? ஆசைப்பட்ட விஷயத்து தான் போகும். அதுக்குன்னா வேறு வேலை கிடையாதா? அது மலத்திலையும் மொய்க்கும், பழத்திலையும் மொய்க்கும். இந்த மனசு அதுக்கு விருப்பமானது 2, மலமும் இனிப்பும். எங்கே யார் மேலே வெறுப்பு இருக்குதோ அங்கே போகும் மனசு. யார் மேலே காதலும் காமமும் இருக்குதோ அங்கே போகும். பணம் இருந்தால் பணத்து மேலே போகும். வாடகை வந்துருச்சா இன்றைக்கி? அந்த ஆள் கொடுத்துட்டானா ஃபோன் பண்ணணும் இன்னும் 2 தடவை. எங்கே தியானம் இருக்கும்? ஆசை இருக்கும்போது தியானம் எங்கே போகும்? அதான் தியானம் பண்ணணும். அப்புறம் உடனடியாக சரி தியானம் முடிஞ்சவர் முதல் வேலையாக ஃபோன் போட்டு இப்படியே தியானத்தில் இவன் போயிட்டுருக்கிறான். மனசை சுத்தம் பண்ணிட்டோம்னா தியானம் தானாக வந்துடுங்க. அப்போ மன தூய்மை சித்த சுத்தி வந்துடுச்சுன்னா சித்த நைசல்யம் தானாக வந்துடும்.
மன தூய்மை செய்த பிறகு தான் யம நியமத்துக்கு அப்புறம் தாயா ஆசனம். பதஞ்சலியே சொல்லியிருக்கிறார், மன தூய்மை படிச்சிட்ட பிறகு இங்கே தியானத்தில் உட்காருங்க. யம நியமத்தெல்லாம் விட்டுறாங்க, ஆசனத்துலேருந்து பிடிச்சிக்கிறாங்க. அஷ்டாங்கத்தில் வெறும் 2 விட்டுட்டு 6 பிடிச்சிக்கிறாங்க. இப்போ நம்ம சக்கரத்துலேருந்து இங்கே தியானத்துக்கு போயிட்டோம். நம்ம உண்மையை தெரிஞ்சுக்குவோம். எல்லா சக்கர தியானமும் அது ஆதார தியானம்னு பேர், ஆலம்பன தியானம்னு பேர், அகங்கிருத தியானம்னு பேர், சம்பத் தியானம்னு பேர். இதுக்கு தான் இத்தனை பேர். எல்லாம் உபனிஷத்தில் இருக்கிறத தான் நான் சொல்கிறேன். இது அத்தனையுமே சம்பத் தியானம், ஆலம்பன தியானம் தான். இன்னைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா இதுதான். இது உபனிஷத்தில் இருக்குது. உபனிஷத்து எதுக்கு இதெல்லாம் சொல்லியிருக்குதுன்னா வேதாந்தத்தில் தான் இருக்குது. ஏன்னா குருநாதர் உங்கள் மனசை சுத்தமாகவும் வந்தீங்கன்னா இந்த பாடம் நல்லா கேட்குங்கிறதுனால உபனிஷத்துல இதெல்லாம் உபாசனைகள் சொல்லி கொடுத்துருக்கு. உபாசனையிலேயே இருந்துடாதீங்க. ஆமாம், உபாசனையிலே இருந்துடக்கூடாது, வேதாந்தத்துக்கு வரணும். இப்போ எங்கள் குருநாதன் விட்டு நாங்கள் வரமாட்டோன்னு இந்த வாழ்நாள் முழுக்க இருந்துடாதீங்க. அவர்கிட்ட கற்றுக்கிட்டீங்களா, உபாசனை முடிச்சிட்டிங்களா, தட்டு சுத்தமாயிடுச்சா, சோறு போட்டு சாப்பிடுங்க. வாழ்நாள் முழுக்க தட்டு சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். தியானம் தியானம் தியானம்னு செய்துட்டு இருந்தா அவங்க சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எங்கே ஒரு பொருள் சுத்தமாக இருக்குமா? சார் சுத்தம் பண்ண சார் எப்போ 10 நாளைக்கு முன்னாடி இந்த துணியை. இது தினமும் சுத்தம் பண்ண வேண்டியது. மனசை தினமும் சுத்தம் பண்ணிடுது. இப்போ வாழ்நாள் முழுக்க நீங்கள் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பியா? அப்போ எப்போ தான் வேதாந்தத்துக்கு வர போகிறேன்? வேதாந்தத்துக்கு வர்றதுக்கு தான் இவ்வளோ பெரிய கார்பரேட் இருக்குது. நம்மளாம் அவங்க எல்கேஜி முடிச்சுட்டு இங்கே வரணும். ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான். நிறைய பேர் என்ரோல்மெண்ட் ஆகுது. இங்கே டாக்டரேட்டுக்கு வருவாங்கல்ல, இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அங்கேருந்து வந்தவங்க தான். எல்லா முயற்சியும் பலிக்காமல் கடைசியில் வந்திருக்கிறோம். ஆனால் அவங்க நமக்கு வேண்டியதை செய்து கொடுத்துருக்குறாங்க. மன தூய்மையும் மன நிச்சலனம் அது கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா அது மனசை நிறுத்துறது தான் முக்கியங்கிறார். சரி, நிறைய செய்துக்கலாமா? ஓம் பூர்ணமத பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஹரி ஓம்.